டீ அப்படின்னு சொல்றது வெறுமனே ஒரு ட்ரிங்க் மட்டும் இல்லங்க. அது நம்மள்ல பல பேருக்கு நம்ம வாழ்வியலோடு கலந்த ஒரு உணர்வு அப்படின்னு சொன்னா, அது மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம். பசி எடுத்தா சாப்பிடுறோமோ இல்லையோ, நேரம் தவறாம டீ குடிக்கிற பழக்கம் நம்மள்ல நெறைய பேர்கிட்ட இருக்கு. நாம புத்துணர்ச்சிக்காக விரும்பி குடிக்கிற இந்த டீல உண்மையிலே நம்ம உடலுக்கு இது நன்மை செய்யுதா அல்லது கேடு விளைவிக்குதா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நாம திங்க் பண்ணணும். தேநீர் அப்படிங்கிறது ஒரு சிறந்த பானம் தான். ஆனா, நாம அத குடிக்கும் முறையும், அளவும் மாறும்போது, அதுவே உடலுக்கு பல பிரச்சனைகள உண்டாக்குற விஷயமா மாறக்கூடுது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். இந்த பதிவுல நாம டீய பத்தி நெறைய ரகசியங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேயிலையில இயற்கையாகவே பல மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குதுங்க. இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்மளுடைய உடல்ல உள்ள செல்கள பாதுகாத்து, நோய் எதிர்ப்பு சக்திய அதிகரிக்குது. குறிப்பா இதயத்த பாதுகாக்கிறதுலயும், உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்ப கரைக்கிறதுலயும் இதுக்கு பெரிய பங்கு ஒண்ணு இருக்குது. காஃபிய போல நடுக்கத்தையோ அல்லது பதற்றத்தையோ ஏற்படுத்தாம, மூளைய சுறுசுறுப்பாகவும், விழிப்போடவும் வச்சிருக்கிறதுக்கு நமக்கு டீ ஹெல்ப் பண்ணுது. கிரீன் டீ போன்ற வகைகள்ல உள்ள சத்துக்கள் உடல் எடையை குறைக்கவும், வளர்சிதை மாற்றத்தை தூண்டவும் உதவி செய்யுது. அதே மாதிரி புற்றுநோயை தடுக்க ஹெல்ப் பண்ணுது. நம்ம மருத்துவ நிபுணர்கள் கருத்துப்படி ஒரு நாளைக்கு 2 முதல் 3 கப்பு நம்ம டீ குடிக்கிறது மிக சரியான அளவா இருக்கும். இந்த அளவுல தேநீர் அருந்தும் பழக்கம் உள்ளவங்களுக்கு புற்றுநோய் மற்றும் இதய நோய்கள் வரும் வாய்ப்பு ரொம்பவே குறைவதா ஆய்வுகள் சொல்லுது. ஆனா, நன்மை தருது அப்படிங்கிறதுக்காக நாள் முழுவதும் டீ குடிச்சிட்டே இருக்கக்கூடாது. அப்படி செய்றோம் அப்படின்னா, உடல்ல அதிகப்படியான கலோரிகள் சேர்ந்து உடல் பருமனுக்கு வழிவகுக்கும். சரி, டீ குடிக்கும்போது தவிர்க்க வேண்டியவை சிலது இருக்கு. என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். தேநீர் நம்ம குடிக்கிறதுக்கு சில வரைமுறைகள் இருக்கு. காலையில எழுந்த உடனுமே வெறும் வயித்துல டீ குடிக்கிறது நம்மளுடைய குடலுக்கு ரொம்பவே ஆபத்தானது. இது அமிலத்தன்மையை அதிகரிச்சு, நெஞ்சு எரிச்சல் மற்றும் பசியின்மையை உண்டாக்குது. அதனால காலையில உணவு சாப்பிட்ட பிறகு அல்லது மதிய உணவுக்கு பிறகு 1 மணி நேரம் இடைவெளி விட்டு டீ குடிக்கிறது சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தூங்குறதுக்கு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி டீ குடிக்கிறத தவிர்க்கணும். இல்லைன்னா தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படும்னு சொல்றாங்க. டீ குடிக்கிறதுலயும் ஆபத்தான பழக்கம் இருக்கு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். பல வீடுகள்லயும், கடைகள்லயும் செய்யப்படுற மிகப்பெரிய தவறு என்னன்னா, ஆறிப்போன டீய மறுபடி சூடுபடுத்தி குடிக்கிறது. நாம இப்படி செய்யறதுனால, தேயிலையின் சுவை கெடுவதோடு மட்டும் இல்லாம, அதுல உள்ள சத்துக்களும் அழிஞ்சு போயிடுது. குறிப்பா, பால் கலந்த டீய சூடுபடுத்தும்போது, அதுல தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் உருவாகுது. இது நமக்கு வயிற்றுப்போக்கு மற்றும் செரிமான கோளாறுகளை ஏற்படுத்துமாம். அது மட்டும் இல்லங்க, அளவுக்கு அதிகமா டீ குடிக்கிறவங்களுக்கு, உணவில் உள்ள இரும்பு சத்தை உடல் கிரகித்துக் கொள்ளும் திறன் குறைஞ்சு, ரத்த சோகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. முக்கியமா டீ அப்படிங்கிறது ஒரு மருந்து மாதிரி. அது சரியான அளவுல, சரியான நேரத்துல எடுத்துக்கிட்டா, அது நம்மளுடைய ஆயுள காக்கும். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி, தேநீரையும் அளவோடு குடிக்கிறது நமக்கு நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டீ அதிகமா குடிக்கிற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.